ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு மினாட்டோ நாமிகாசே தான் ஞாபகத்துக்கு வருவார். அப்போது மினாட்டோ தான் ஃபாஸ்டஸ்ட் கேரக்டரானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மினாட்டோவை விட அனிமேவர்ஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காங்க. அப்படி இந்த வீடியோவில் ஒட்டுமொத்த அனிமேவர்ஸ்லேயே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10 கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாப்புலராக இருக்கக்கூடிய அனிமே கேரக்டர்ஸை மட்டும்தான் எடுக்க போகிறேன். அதனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத விட கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கலாம். பட் அதை நான் ஆட் பண்ணாததுக்கு ரீசன் அந்த அனிமே அவ்வளோ பாப்புலராக இருந்திருக்காது, ஆர்எல்ஸ் நான் அந்த அனிமேவை பார்த்துருக்க மாட்டேன்னு அர்த்தம். அதனால் யாரும் அஃபண்ட் ஆகாமல் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வேறு வீடியோவில் அவங்கள ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்பர் 10, மினாட்டோ. ஃபாஸ்டஸ்ட் ஷினோபி அலைவ், எல்லோ ஃப்ளாஷுங்கிற பெரிய பெரிய டைட்டிலை வச்சிருக்கிற மினாட்டோக்கே 10th பிளேஸான்னு யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த பிளேஸை மினாட்டோவுக்கு தர ஒரு காரணமும் இருக்குது. மினாட்டோ ஆக்சுவலாக ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர் கிடையாது, பட் அவரோட டெக்னிக் தான் அவரை ஃபாஸ்டஸ்ட் ஷினோபியாக வச்சுருக்கு. சிம்பிளாக இவர்கிட்ட ஒரு கூனாய் இருக்குது. இதில் டெலிபோர்ட்டேஷனுக்கான ஃபார்முலா எழுதப்பட்டிருக்கும். இந்த வகை கூனாய்ஸை மினாட்டோ தூக்கி வீசுறது மூலமாக மினாட்டோ சிம்பிளாக ஒரு இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு இந்த ஃபார்முலாவை கொண்ட கூனாய் இருக்கிற இடத்துல அப்பியர் ஆவார். இப்படி இவர் அப்பியர் ஆகிறதுக்கு எந்த ஒரு லிமிட்ஸும் இல்லாததால் மினாட்டோவோட கிட்ட கூட யாரும் வரல. பட் இந்த கூனாய் அண்ட் ஃபார்முலா இல்லைன்னா மினாட்டோவால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. இது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே ஸ்பீடுங்கிற ஒரு விஷயத்த மினாட்டோ மாதிரி ஒரு டூலில் வச்சுருக்காம அதை ஒரு எபிலிட்டியாக வச்சுருக்கிறதால தான் இவருக்கு 10th பிளேஸை நான் கொடுக்குறேன். நம்பர் 9, கிசாரோ. இவரோட ஸ்பீடுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இவரோட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி தான். ஆமாம், பிக்கா நோமிங்கிற இவரோட ஃப்ரூட்டால் இவர் லிட்ரலாக லைட்டாகவே மாறிடுறாரு. இவர் எங்கேருந்து வராரு எங்கே போகிறாருன்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இவர் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதா சொல்லப்படுது. ஒன் பீஸ் யூனிவர்ஸில் நிறைய ஸ்பீடான கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் ஸ்பீடுக்காகவே இருக்கக்கூடிய இவர் தான் இப்போ வரைக்கும் டாப்பாக அங்கே இருக்கார். பட் இங்கே இவர் டாப் 9ல் இருக்க காரணம் நான் இனிமேல் சொல்ல போகிறவங்கெல்லாம் செம ஓவர் பவர்டாக இருக்க போகிறாங்க, ஸ்பீட்லையும் செம மான்ஸ்டர்ஸாக இருக்க போகிறாங்க. இதனால் இவருக்கு 9th பிளேஸ். நம்பர் 8ல் இருக்கிறது சேபர் தான். யார் இந்த சேபர்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கும் பெஸ்ட் அனிமேஷனுக்கும் பேர் போன ஒரு சீரீஸ் தான் ஃபேட். இன்றைக்கும் பல ஏஎம்வி எடிட்ஸ்க்கு இந்த அனிமேவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதோட ஆக்சுவல் வாட்சர்ஸுங்கிறது ரொம்பவே கம்மி தான். இந்த ஃபேட் சீரீஸ் பவர்ஃபுல்லான நிறைய கேரக்டர்ஸை வச்சுருக்காங்க. டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஃபேட் சீரீஸோட கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்காது. அவ்வளோ ஃபேமஸாக இந்த சீரீஸ் இருக்குது. இதில் தான் நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்பீட்ஸ்டரும் இருக்காங்க. இவங்களோட நேம் தான் சேபர். இவங்க பிறக்கும்பொழுதே டிராகனோட மேஜிக்கல் பவர்ஸோட தான் பிறந்திருப்பாங்க. இவங்க சீரீஸில் பல தடவை ரீபார்னும் ஆகியிருப்பாங்க. இவங்க அவங்களோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணும்பொழுது எக்ஸ்கேலிபருங்கிற லெஜெண்டரி பிளேடை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட ஸ்பீடுங்கிறது செம பயங்கரமாக இருக்குமா. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சீரீஸை செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 7ல் இருக்கிறது இச்சிகோ. இச்சிகோ யார் என்னங்கிறத பெருசாக நான் சொல்ல வேண்டியதே இல்லை, பட் தெரியாத ஃபேன்ஸ்க்காக லைட்டாக சொல்கிறேன். இச்சிகோ ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பராக ப்ளீச்சில் வருவார். இவர் எப்போ வந்தாரோ அப்போலேருந்து பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே தான் இருக்கார். பவர்ஃபுல்னு சொல்லும்பொழுது ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மட்டும் இல்லை, இவர் ஃபாஸ்டஸ்ட்டாகவும் மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இவரோட மேசிவ் ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரால் மான்ஸ்டரை ஸ்ட்ரென்த்தை கொண்ட ஏசன் யூஹாவெல்லாம் டிஃபீட் பண்ணியிருப்பார். இவங்களை டிஃபீட் பண்ண இச்சிகோக்கு முக்கியமான அட்வான்டேஜாக இருந்தது ஸ்பீட் தான். ப்ளீச்சில் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஸ்பீட்ஸ்டர்ஸாக இருக்கிறதால யார் எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்னு எங்கேயுமே சரியாக மென்ஷன் செய்யப்படலை. அதனால் இச்சிகோவோட ஸ்பீட் லெவல் என்னன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது.
பட் இச்சிகோவால் அவரோட பாங்காய் இல்லாமலே லைட்டை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. பாங்காயோட சேர்த்து பார்த்தா இச்சிகோ அதை விடவும் ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால் இவருக்கு 7th பிளேஸை நான் கொடுக்குறேன். நம்பர் 6 பேரியன் மோட் நருட்டோ. கிஷிமோட்டோ பண்ண ஒரு தப்பால் நருட்டோவோட ஒரு மிகப்பெரிய பவர்ஸே அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதுதான் இந்த ஸ்பீட். நருட்டோ வாரா இருக்குல்ல, நருட்டோக்கு ஏகப்பட்ட பவர் அப்ஸ் கிடைச்சிருக்கும். லாஸ்ட் மூவி பொருட்டோன்னு நருட்டோ அடுத்தடுத்து பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே தான் போனார். இப்படி போகும்பொழுது நருட்டோவோட எக்ஸ்ப்ளோசிவ் பவர்ஸை மட்டும்தான் சீரீஸில் பெருசாக காட்டியிருப்பாங்க. பட் அவரோட ஸ்பீடை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. உண்மையாகவே நருட்டோ எப்போ சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸை அவேக் பண்ணாரோ அப்போவே லைட் ஸ்பீடை அட்டைன் பண்ணிட்டாரு. லாஸ்ட் மூவியில் டோனரி லைட் ஸ்பீட் அட்டாக்ஸை நருட்டோ மேலே பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கும். பட் நருட்டோ அது எல்லாத்தையும் டாச் பண்ணது மூலமாக நருட்டோ அங்கேயும் ஃபாஸ்ட்டாக மாறியிருப்பார். இதுக்கு அப்புறம் இவர் பேரியன் மோடை அவேக் பண்ணியிருப்பார். சும்மாவே லைட் ஸ்பீடுக்கு இருந்த இவர் இப்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக மாறி இருப்பார். இஷிக்கி மாதிரியான பவர்ஃபுல் ஒட்சுக்கியால் கூட நருட்டோவோட அட்டாக்ஸை டாச் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. இதுக்கு காரணம் நருட்டோ செம ஓவர் பவர்டாக அங்கே மாறியிருப்பார். இப்படி இவர் ஓவர் பவர்டாக மாறினதில் முக்கியமாக இவரோட ஸ்பீடையும் நம்ம கணக்கெடுக்கணும். பேரியன் மோடில் இவரோட ஸ்பீட் மல்டி ஃபாஸ்டர் தென் லைட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதனால் இவருக்கு 6th பிளேஸை நான் கொடுக்குறேன். நம்பர் 5ல் இருக்கிறது சோனிக். ஆமாம், சோனிக் த ஹெட்ஜ்ஹாகை பற்றி தான் சொல்கிறேன். சோனிக்கில் அனிமேஷன் சீரீஸ், மூவிஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் இவரோட பவர்ஸுங்கிறது சூப்பர் சோனிக் ஸ்பீடாக இருக்குது. ஆமாம், இவர் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக ஓடக்கூடியவர். பல இடங்களில் இவர் சவுண்டை விட ஸ்பீடானவர், லைட்டை விட ஃபாஸ்டானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவரால் கேலக்ஸிக்கே செகண்ட்ஸ்குள்ளே ரீச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவரை 6th பிளேஸில் போட ஒரு காரணம் இருக்குது. அதாவது இவரோட ஸ்பீடுங்கிறது அனிமே சீரீஸ், மூவிஸில் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படலை. இதனால் இவரோட அக்யூரேட் ஸ்பீடுங்கிறது யாருக்குமே தெரியாது. இதனால் இவருக்கு 5th பிளேஸை நான் கொடுக்குறேன். நம்பர் 4ல் இருக்கிறது சைட்டாமா. சைட்டாமா எவ்வளோ பவர்ஃபுல்! அவர் தானே நீ ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். எப்படி அவருக்கு போய் நீ 4th பிளேஸை கொடுக்கலாம்னு நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்குது. பட் சைட்டாமா ஒரு பவர்ஃபுல் கேரக்டருங்கிறது உண்மைதான். இவரோட ஸ்பீடால் டைம் ட்ராவலே பண்ணியிருப்பார். ஸ்னீஸ் பண்ணி ஒரு பிளானட்டையே காலி பண்ணியிருப்பார். வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே இவரால் 3க்கெல்லாம் போயிருக்க முடியும். சீரீஸில் இப்போ வரைக்கும் இவரோட அட்டாக்ஸை யாருமே டாச் பண்ணது இல்லை. இது எல்லாமே உண்மைதான். இதுதான் சைட்டாமாவை சூப்பர் ஓவர் பவர்டாக மாற்றுது. பட் யோசிச்சு பாருங்க, சைட்டாமா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான நார்மல் கேரக்டர்ஸ் மாதிரி இல்லை. அவர் ஒரு பேரடே கேரக்டர். ஆமாம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட பவர்ஸை அட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களோட லிமிட்ஸை பிரேக் பண்ணாதான் புது புது பவர்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கிடைச்சிருக்கும். பட் சைட்டாமாக்கு அப்படி இல்லை. அவர் கோகுவை டீஸ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அவருக்கு எந்த ஒரு லிமிட்ஸும் இல்லை. இது வரைக்கும் அவர் யாரு கூடவும் டெத் பேட்டில் பண்ணதும் இல்லை. இதனால் இவரை நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இவரை நம்ம லிஸ்ட் பண்ணாலும் நான் மேலே சொல்ல போகிற 3 கேரக்டர்ஸும் இவரை விட கண்டிப்பாக ஃபாஸ்டஸ்ட் தான். நம்பர் 3ல் இருக்கிறது யாருன்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. கோகு தான். கோகு கிட்டாக இருக்கும்பொழுதே நிறைய ஃபாஸ்டர் தென் லைட் அட்டாக்ஸை டாச் பண்ணியிருப்பார். வளர வளர இவரோட பொட்டென்ஷியலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு. சரியாக சொல்லணும்னா ஹிட்டுங்கிற ஒரு கேரக்டர் டிராகன் பால் சீரீஸில் இருக்கும். இந்த கேரக்டரோட ஸ்பீட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இவர் டைமோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி மற்றவங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு டைமுக்குள்ளே போயிடுவார். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இவரால் டைமில் எல்லாரை விடவும் சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி போக முடியும். இதனால் இவரை பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம் மூலமாக இவரையும் பீட் பண்ணியிருப்பார். இவரோட எபிலிட்டிஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பார். அப்போது கோகுவோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
இது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்பீட் பல பிளானட்ஸை க்ரஷ் பண்ணி இருக்கிறதாலாம் சொல்லப்பட்டிருக்கு. இவரை மல்டி ஃபாஸ்டர் தென் லைட்னு வேற சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது கோகுவோட ஃபைனல் பவர்ஸ் இல்லை. இவர் இன்னமும் கூட பவர்ஃபுல்லாக மாற வாய்ப்பு இருக்கிறதால கண்டிப்பாக இவருக்கு இந்த பிளேஸ் ஒர்த்து தான்னு நான் சொல்லுவேன். நம்பர் 2ல் இருக்கிறது கிராண்ட் ப்ரீஸ்ட். நான் இவ்வளோ நேரம் கோகுவை பற்றி நிறைய சொன்னல. அந்த கோகுலாம் இவர் கூட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவரோட பவர் லெவல் இவ்வளோதான்னு இப்போ வரைக்கும் சீரீஸில் சொல்லப்படலை. இவர் ஸ்பீட் பவர்ஸ்னு எல்லாத்துலேயும் இப்போ வரைக்கும் இன்ஃபினிட்டியாக இருக்கார். கோகுலாம் இவரோட லெவலுக்கு வரவே முடியாதுங்கிற மாதிரி தான் இப்போது கதை போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் சீரீஸில் டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக எடுத்தால் அதில் இவரும் ஒரு கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்பர் 1 பிளேஸில் 2 கேரக்டர் இருக்காங்க. ஒன்று ஆன்டிஸ்பைரல். யார் சாமி இவன்னு நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்கிறதால இவர் யாருன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். கரன் லெகன் ஃப்ரான்ச்சைஸோட ஆன்டகனிஸ்ட் தான் இந்த ஆன்டிஸ்பைரல். லிஸ்ட்டில் இருக்கிற 9 பேரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன பவர்ஸ் இவருக்கு இருக்குன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். இந்த ஆன்டிஸ்பைரலுக்கு யூனிவர்ஸோட கனெக்ஷன் இருக்குது. இதனால் மொத்த யூனிவர்ஸும் ஆன்டிஸ்பைரலோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதனால் இவரால் யூனிவர்ஸோட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணி போக முடியும். ஏன்னா இவர் ஸ்பீடுங்கிற கான்செப்டுக்கு டிரான்செண்ட் ஆகிட்டார். இன்னொரு கேரக்டர் யாருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஏலியன் எக்ஸ் தான். இவரும் ஆன்டிஸ்பைரல் மாதிரி தான். இவர் டைம் வேர்ல்டுக்குள்ளே வரவே மாட்டார். இவர் இருக்கிறது எல்லாமே காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ரெலமாக இருக்குது. இதனால் இவருக்கு ஸ்பீடுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இவர் எங்கே நினச்சாலும் அங்கே அவர் நினைக்கிற டைம்குள்ளே அப்பியர் ஆகுவார். இவரோட எபிலிட்டிக்கு லிமிட்டும் கிடையாது. இதனால் இவர் ஒரு சுப்பீரியர் பீயிங்காக இருக்கார். இவங்களை தாண்டி பெஸ்ட் ஸ்பீட்ஸ்டர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னால் அது யாருன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.